Hi, hello, good evening everyone. How are you all? I hope you are doing great, amazing. This is Matilda, Faculty of Science and English. Again, welcome back another session. This video is going to see who is the Anjali Amma, who is the Velu Nachiyar. Okay, both are females. What they are done for this society. ஓகே அவங்க என்ன இந்த சொசைட்டிக்காக பண்ணியிருக்காங்க ஆஸ் ஃபார் த கவர்மெண்ட் எக்ஸாம். எஸ் அஃப்கோர்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் நிறைய கேட்பாங்க. இந்த மாதிரி யூனிட் 9 and 10th வந்துட்டு இது வந்து கவர்மெண்ட்டை பற்றியே கேட்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்மால் வந்துட்டு அவங்களுடைய பர்த்து அவங்க என்ன பண்ணாங்க முக்கியமானது மட்டும் சொல்ல போகிறேன். லெட் மீ வாட்ச் இட். And before that, yes, of course, motivate. Nobody will come and motivate you unless until you have to motivate yourself. Okay. You are not here responsible for anyone distorted perception of you. Stand firm in your own truth. What is meant by distorted perception? Distorted perception na அதாவது சிக்னிஃபிகண்ட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரியாலிட்டியே இல்லாமல் ஒரு அவங்களுடைய இல்யூஷன் அவங்களுடைய உள்ளுணர்வு பர்செப்ஷன் இருக்கு இல்லையா, டிசார்டட்னா ஒரு சிதைந்த கருத்து அவங்க வச்சுருப்பாங்க. பட் இட் இஸ் நாட் ரியலி ட்ரூ. சீயிங் த திங்ஸ் நாட் ஆஸ் த ட்ரூலி. அவங்க ஒரு லென்ஸை போட்டுட்டு அவங்க இப்படி தான் இருக்கணும், தே ஆர் அஸ்யூமிங். அதுக்கு வந்து நீங்கள் பொறுப்பு கிடையாது. ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் யுவர் ஓன் ட்ரூத், ஓன் ஃபீட். ஓகே, உங்கள் காலில் நீங்கள் என்னவா இருக்கீங்களோ நீங்கள் என்னவா இருக்கீங்களே அப்படி இருங்க. என்னவா இருக்கிறீங்களோ அது போல் இருங்க. மற்றவங்களுடைய டிசார்டட் பர்செப்ஷனுக்குலாம் உள்ளுணர்வு, பர்செப்ஷன் என்னது சீயிங் உள்ளுணர்வு, அதுக்கெல்லாம் வந்துட்டு we are not responsible. That we are truly we are doing something they people not recognizing means nothing will loss. Okay, அதுதான் நான் சொல்ல வர்றது. Wake up every day and what you are truly believe that you have to believe. And இப்போ நம்ம பார்க்க போகிற 2 female லீடர்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து அஞ்சலி அம்மாள்ன்றவங்க கடலூரை சார்ந்தவங்க, நம்ம ஏரியா பார்ப்போம். இன்னொருத்தவங்க வேலு நாச்சியார், ஷீ இஸ் ஆல்சோ வெரி பிரேவர் உமன். ஓகேங்களா, 4 சோத்தில் இருக்கிற இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க இந்த அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அமைதியான பெண்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பிரேவரியாக ஒரு யூனிக்காக யார் இருப்பாங்களோ அவங்களோட சொசைட்டி வரலாறு ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேங்களா, லெட்ஸ் கோ டு அவர் வீடியோ. Hi, hello, good evening everyone. How are you all? I hope you are doing great, amazing, excellent. This is Matilda, Faculty of Science and English. Welcome back another super session. Today we are going to see TNPSC important questions. Lot of time I refer the question paper. Lot of time they are asked who is the Velu Nachiyar. Related to the Velu Nachiyar questions, unit 9th and 10th is you have to study fully. But one of the concept only I have taken today. We'll see who was the Rani Velu Nachiyar. Okay, the Prime Minister has paid tributes to Rani Velu Nachiyar on her birth anniversary today, January 3. யாருப்பா இவர் பிரைம் மினிஸ்டர் வந்து ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருந்தவங்க யார் அப்படின்னாக்கா ராணி வேலு நாச்சியார். ஓகேங்களா, ஆன் ஹர் பர்த் அனிவர்சரி டுடே January 3. ஓகேங்களா, பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்ட போதும். ராணி வேலு நாச்சியார் வாஸ் தி ஃபர்ஸ்ட் குயின். யார் அவங்க? ராணி. டு ஃபைட் அகேன்ஸ்ட், யாருக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணாங்க? த பிரிட்டிஷ் காலோனியல் பவர் இன் இந்தியா. அவங்களுக்கு எதிராக வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க. பிரிட்டிஷ் காலோனியல் பவர் இன் இந்தியா. அப்போ இவங்க வந்து அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணாங்க. ஒரு ஃபீமேலாக இருந்துட்டு ஒரு விமனாக இருந்துட்டு ஃபைட் பண்ணாங்க. அதனால் வந்து பிரைம் மினிஸ்டர் ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஓகே, ஷீ நோன் பை த தமிழ் ஆஸ் எ வீரமங்கை. வீரமங்கை தமிழில் சொல்லுவோம் இல்லையா, வீரமங்கை. ஓகே, அது போல் ஷி வாஸ் த பிரின்சஸ் ஆஃப் தி ராமநாதபுரம். எங்கே பிரின்சஸாக இருந்தாங்க? குயினாக இருந்தாங்க ராமநாதபுரம். அண்ட் த ஒன்லி சைல்டு, அவங்க ஒரே ஒரு குழந்தை தான், ஒரே ஒரு ஃபீமேல் கிட்ஸ் அவங்களோட குடும்பத்தில். இது ராமநாத் கிங்டமில் அவங்க வந்து ஒரே ஒரு பெண் குழந்தையாக பிறந்தாங்க. இதுதான் அவங்களுடைய ஜஸ்ட்டு ஊஇஷி அப்படின்னு இருக்கும்ல, ஊஇசியா ராணி வேலு நாச்சியார் இருக்கும்ல, அது இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். தென் வில் கோ டு தி டி. ஓகே, ஷி வாஸ் ட்ரைன்டு இன் வார், மேட்ச் வெப்பன் யூசேஜ். அவங்களாம் எதில் வந்து ட்ரைன் ஆகியிருந்தாங்க? வேலு நாச்சியார் அவர்கள் மேட்ச் வெப்பன், எப்படி வெப்பன் யூஸ் பண்ணுறது, மார்ஷியல் ஆர்ட்ஸு. மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால் தற்காப்பு கலைகள்னு அர்த்தம். ஓகேங்களா, லைக் வல்லாரின்றது ஒரு தற்காப்பு கலை. சிலம்பம், ஃபைட்டிங் யூஸிங் த ஸ்டிக். சிலம்பம்லாம் தெரியும் இல்லையா, தமிழ்நாட்டில் விளையாடுற விளையாட்டு தானே அது, தற்காப்பு கலை விளையாட்டு தானே. ஃபைட்டிங் யூஸிங் த ஸ்டிக்ஸு, ஹார்ஸ் ரைடிங் அண்ட் ஆர்கரி. வாட் இஸ் மீன் பை ஆர்கரி? ஆர்கரினா அந்த வந்துட்டு த ஸ்போர்ட் இஸ் ஷூட்டிங் ஆரோஸ் வித் பவ் இருக்கு இல்லையா, ஆரோஸும் பவ் வச்சு விளையாடுவாங்களா அது.
ஓகேங்களா. அந்த ஆர்கரையும் இவங்க வந்து பெஸ்ட்டாக விளங்கியிருக்காங்க. ஷி வாஸ் எ ஸ்காலர் இன் மெனி லாங்குவேஜஸ் அண்ட் ஆட் ப்ரொஃபிஷியன்சி வித் த லாங்குவேஜஸ் லைக் த ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ் உருது. ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் உருதெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஷி ஹேட் த வந்துட்டு அவங்களுக்கு அது பேச நல்லா தெரியும். ஷி மேரிட் த கிங் ஆஃப் த சிவகங்கை. சிவகங்கை யார் சிவகங்கைனா முத்து வடுக பெரிய உடைய தேவர். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் யூ ஹேவ் டு ரீட். முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர். ஓகேங்களா. அவங்க வந்து அந்த கிங்டம் அந்த பேர்லாம் அப்படி தான் இருக்கும், சிவாங்கி அப்படின்ற மாதிரி. ஷி மேரிட் த கிங் ஆஃப் த சிவகங்கை முத்து வடுக பெரிய உடைய தேவர். ஓகேங்களா. when her husband was killed by the British soldiers she was drawn into the battle. அவங்க ஹஸ்பண்டை வந்து யார் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்லாம் கொலை பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு she drawn, அதனால் அவங்க வந்து பேட்டலுக்கு போயிட்டாங்க, சண்டைக்கு போயிட்டாங்க. she escaped. ஓகே, அந்த சண்டையிலேருந்து she escaped with her daughter. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. எஸ்கேப் ஆகிட்டு and lived under the protection, பாதுகாப்பிற்காக அட் எங்கே எஸ்கேப் ஆகிட்டு அட் விருப்பாச்சி நியர் திண்டுக்கல் ஃபார் 8 years. அந்த திண்டுக்கல் நியரான பிளேஸில் அவங்க வந்து 8 years வந்து ப்ரொடெக்ஷன் காரணமாக வாழ்ந்தார்கள். ஓகேங்களா. Okay, Rani and Marudu brothers were permitted to return to the Sivagan and rules the country subject to the payment of the fees to Nawab. The widow Queen Velu Nachar succeeded her husband in 1780. இந்த மாதிரி இயர்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த விடோ குயின் வேலு நாச்சியார் இருக்காங்களா, சக்சீட்னா நெக்ஸ்ட் டூ, அவங்க ஹஸ்பண்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டூ. ஓகே, நெக்ஸ்ட் டூ நான் சக்சீடட் பைனா நெக்ஸ்ட் டூ அவர் ஹஸ்பண்ட் இன் 1780. ஷீ கிராண்டட் பவர்ஸ் டு மருது பிரதர்ஸ் டு அட்மினிஸ்டர் த கண்ட்ரி இன் 1780. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராண்டட் த பவர்ஸ் டு தி மருது பிரதர்ஸ் டு அட்மினிஸ்டர் த கண்ட்ரி இன் 1780. அப்போ ஷி டைட் ஆன் 25th December 1796. கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்துட்டு அவங்க வந்து வேலு நாச்சியார், குயின் வேலு நாச்சியார் அவர்கள் இறந்தார்கள். இது கனெக்ட் பண்ணி படிக்கிறது தான் ஞாபகார்த்தமாக இருக்கும். ஷி பர்சானிஃபைடு த ஸ்பிரிட் ஆஃப் அவர் நாரிஷ் சக்தி. பெண்களுக்காக அந்த வந்து நாரிஷ் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில். அதுக்காக பர்சானிஃபைட்னா அவங்கள மிகைப்படுத்துதல், அவங்கள வந்துட்டு அவங்கள டிகினிஃபைடாக அவங்க உயர்த்துதல். அதனால் ஷீ பர்சானிஃபைட் த ஸ்பிரிட் ஆஃப் அவர் நாரிஷ் சக்தி. பெண்களுக்கான எடுத்துக்காட்டு, அவங்க ஒரு இரும்பு பெண்மணி, அது மாதிரி வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. ஓகே, ஊஸ் த அஞ்சலை அம்மாள்னு பார்த்தலாம். இவங்களாம் வந்து வீர பெண்மணிகள். அதுவும் நம்ம கடலூர் சார்ந்து புதுச்சேரி பக்கம் இருக்கிறவங்க. வி ஹேவ் டு நோ யார் இவங்க, என்ன பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஏ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் ஏ ஃபீமேலாக யூ ஹேவ் டு நோ ஹூ இஸ் ஷி, இல்லையா. நம்மளுக்காக கஷ்டப்பட்டுருக்கோங்க, யூ ஹேவ் டு நோ இல்லை. அஞ்சலை அம்மாள் வாஸ் ஏ ஃப்ரீடம் ஃபைட்டர். யார்? ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃப்ரம் கடலூர், ஓகே, தமிழ்நாடு. She started her political activism in 1921. இந்த இயரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1921 with the non-cooperation movement. What is meant by non-cooperation movement? Non-cooperation movement was a political campaign led by the Mahatma Gandhi in 1920 to protest the British rule in India. ஓகேங்களா. இட் வாஸ் எ லார்ஜ் ஸ்கேல் நான்-வயலண்ட்லாம் இந்த அடிக்கிறது, குத்துறது, சினிமாலாம் காமிக்கிறாங்களா, கத்துறது, இந்த கத்தி எடுத்து குத்துறது, ரத்தம் வர்றது, அதெல்லாம் இல்லாமல் அமைதியான வழியில் நான்-வயலண்ட் மூமெண்ட் தட் யுனைடெட் பீப்புள் அக்ராஸ் த சோஷியல் கிளாஸஸ் அண்ட் ரீஜியன். ஓகேங்களா. அதுதான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு. ஓகேங்களா. அடிதடி இல்லாமல் இந்த சினிமாலாம் காமிக்கிறாங்கல்ல, கத்தியால் எடுத்து குத்திக்கிட்டு பணம் வசூல் வைக்கிறாங்களா, அது போல் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிறது. ஓகேங்களா. ஓகே, அண்ட் ஆல்சோ டுக் ஃபார் த சால்ட் சத்தியாகிரா அண்ட் குவிட் இந்தியா மூமெண்ட். சால்ட் சத்தியாகிரான்னு உங்களுக்கு தெரியும், அது தனி டாபிக். அண்ட் குவிட் மூமெண்ட், அந்த மாதிரி இதில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. Okay, in 1932, she took the part in struggle for which she was sent to the Vellore prison. ஓகேங்களா. அதாவது 1932 வந்து she took part in the struggle for which she was sent to the Vellore prison. இவங்க வந்து இந்த ஏதோ போராட்டம் பண்ணியிருக்காங்க, அதுக்காக வேலூர் பிரிசனில் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. she was pregnant when she was sent to the Vellore prison. அப்போ வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. she was released on bail for a delivery தான் அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒருத்தவங்க ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டுருக்காங்க, பார்த்துக்கங்க.